Hi friends, welcome back. So இந்த vlog வந்து நான் இந்தியால இருக்கும்போது எடுத்தது. ரொம்ப வாரங்களுக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சது. ஸோ நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே இருக்கும்போது நடந்த விஷயங்கள் ப்ளஸ் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் இந்தியா வந்தேன் அப்படின்னாலே ஒரு விஷயம் கண்டிப்பாக வாங்காமல் யூகே திரும்ப மாட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது குக்வேர் எனக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இண்டஸ் வேலியில் நான் வரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டுருவேன். அந்த மாதிரி ஆர்டர் போட்டது தான் இந்த ப்ராடக்ட். இது வந்து மிக்சிங் பவுல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மிக்சிங் பவுல் வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு 3 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். இது ஒரே ப்ராடக்ட் தான், 3 உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மிக்சிங் பவுல் கிடைக்கும். நல்ல ஸ்டர்டியாக இருந்தது, நல்ல குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் பேன் வாங்கியிருந்தேன், தோசை தவா. இதில் 4 குட்டி குட்டியாக நீங்கள் ஊத்தப்பம் போட முடியும். இது மெயினாக வாங்கினது வந்து ஆர்யாக்காக தான். ஏன்னா இங்கே ஸ்கூல் போகும்போது அவனுக்கு நான் மோஸ்ட்டாக குழி பணியாரமே கொடுக்குற மாதிரி இருக்குது. அவன் அதை தவிர ஒன்று இட்லி கேட்டால் கூட மினி இட்லி கேட்பான். பட் டிஃபன் ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறான் இப்போல்லாம். ஸோ அதனால் ஊத்தப்பம் இது இருந்ததுன்னா மேலே கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா பன்னீர் டோஃபு எதாவது போட்டு தரலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மாவு வைக்கிறதுக்கும் எவ்வளோ ஹேண்டியாக இருக்குது பாருங்கள். மிச்ச மாவு இருந்ததுன்னா இந்த பவுலில் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ உடனே வந்து இது வந்து ஊத்தப்பம் வந்து ஊற்றி பார்த்தாச்சு, சூப்பராக வந்தது. இதுக்கு பெருசாக நீங்கள் சீசன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. இண்டஸ் வேலி பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரீ சீசன்டு தான். கேஸ்ட் அயன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்கக்கிட்ட. எஸ்பெஷலி இது வந்து 100% டாக்ஸின் ஃப்ரீ. உங்களுக்கு நேச்சுரலாகவே ஃபுட்டில் வந்து அயன் கண்டென்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரியாக்டிவ் இன் நேச்சர். ஸோ ஒரு வர்சடைல் குக்வேர் இல்லையா, ஸோ நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட கூப்பன் கோடு தீபா பட்டாபிராம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இதுதான் எடுத்துக்கிட்டேன், ஹெல்த் மிக்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன், நம்மளோட ஹோல் ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ். அதை பற்றி நிறைய என்கொயரிஸ் ஆக்சுவலி வந்துருந்தது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சில பேர் வந்து நீங்கள் நிஜமாலே வந்து செல் பண்ணுறீங்களா, இல்லை அந்த நம்பரில் வந்து வேறு யாராவது வந்து செல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் டவுட்டே வேண்டாம், நான் கொடுத்துருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டீம் தான் இருப்பாங்க. ஸோ இது என்னோட ஓன் ப்ராடக்ட் தான். அந்த டெம்ப்ளேட்டே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் டெம்ப்ளேட். ரேஷியோ எல்லாமே நான் வந்து பர்சனலாக பார்த்து ரொம்ப கம்மி கேலரிஸாக இருக்கணும், பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு தேவையான ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனோட தான் பண்ணது. பட் ஹோல் டேக்கான ப்ரோட்டீன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் நம்மளால கொண்டு வர முடியாது அன்லெஸ் இட்ஸ் ப்ராசஸ்டு ப்ரோட்டீன் பவுடர் அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல். எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸோ எதுவுமே நான் அதில் ஆட் பண்ணல. இட்ஸ் பியூர்லி ஹோல் கிரெயின்ஸ் தான். பட் அது ரேஷியோ தான் மேட்டர். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அந்த ஹோல் ப்ரோட்டீன் கொண்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு என்டையர் டேயில் ஒரு வேளை இது நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அந்த ஒரு மீலில் அப்படின்ற மாதிரி. பட் ஹோல் டேக்கான ப்ரோட்டீன் நீங்கள் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸோ இல்லை நான்வெஜ் எனிதிங் ஆர் பல்சஸ் கிரெயின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து காம்பினேஷனில் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹோல் டேக்கான ப்ரோட்டீன் வந்து நீங்கள் மீட் பண்ண முடியும். ஸோ இந்த வந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஹோல் ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு ஹோல் டேக்கான ப்ரோட்டீன் சொல்கிறீங்களான்னு சில பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் கிளியராகவே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலுமே. ஹோல் ப்ரோட்டீன் அப்படின்றது எல்லா அமினோ ஆசிடும், எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிடும் அதில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்மளுக்கு ஒரே ஒரு வெஜிடேரியன் மீல்ல நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி. ஸோ அதை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ஹெல்த் மிக்ஸே நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ 5 இயர்ஸ்க்கு அபவ் இருக்கிறவங்க யார் வேணால் இதை எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, கம்ப்ளீட்லி சேஃப். நீங்கள் நார்மலாக எப்படி ஹெல்த் மிக்ஸ் எடுத்துப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். பட் நான் கொடுத்துருக்க ரேஷியோ அண்ட் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அது மட்டும் தான். ஐ ஹோப் இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சில பேர் ரேஷியோவும் கேட்டிருந்தீங்க. ரேஷியோ கண்டிப்பாக நான் சொல்லவே முடியாது, பிகாஸ் அது என்னோட ஓன் டெம்ப்ளேட். அதுதான் அங்கே வந்து பெரிய விஷயம்.
கரெக்டான ரேஷியோவில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம கம்மி கேலரிஸும் வச்சுக்க முடியும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸையும் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து ப்ராடக்டோட யூஎஸ்பி. அதை நான் எப்படி சொல்ல முடியும், நிறைய பேர் அதை கேட்டு அமைச்சிருந்தீங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த பேக்கெட் பேக் சைட் பார்த்தாலே உங்களால் இன்க்ரீடியன்ட்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். ப்ளஸ் வந்து ஏன் வந்து ஆகஸ்ட் 10th ஏன் வந்து 17th மாற்றிட்டீங்க வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சின்ன மெடிக்கல் அர்ஜென்சி எனக்கு. நான் கண்டிப்பாக இதை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் விஸ்டம் டூத் ரிமூவல் இல்லை விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது நார்மலாக நம்மளுக்கு ஒரு பல்லு பிடுங்குற வேலை தானே அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு வந்து ஜா லைன் பெயின் வந்து எனக்கு இந்தியா வந்ததுலேருந்தே கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது. 6 மாதம் முன்னாடி இருந்தது எனக்கு அங்கே நான் லண்டனில் இருக்கும் போதும். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளவ் வந்து வச்சு அப்படியே வந்து மென்னுட்டே இருக்க சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு. நான் வந்து பெயின் கில்லர்ஸ் போட்ட உடனே. பட் இப்போ இந்தியா வந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர இந்த பெயின் இருந்துகிட்டே இருந்தது ஜா லைனில். அப்போ நான் நினச்சேன் மேபி அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கிராம்பு எப்பயுமே எடுக்கிற மாதிரி எடுத்தேன். நான் பெருசாக அதை மைண்ட் பண்ணிக்கல. மேபி கொஞ்சம் வெதர் சேஞ்ச்னால அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நானே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் சிவியராகிட்டு எனக்கு ரொம்ப பெயின் வந்து இந்த இடத்துல வந்து இந்த போனில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் டாக்டர் பார்த்தோன்னே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 பல்லுமே மேலே கீழே 2 விஸ்டம் டீத்துமே நீங்கள் ரிமூவ் பண்ணணும், உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப வெளியில் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் வந்து அது குத்தி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க அப்படின்னாங்க. நீங்கள் வேணா பெயின் கில்லர்ஸ் போட்டு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் கூட எடுக்கலாம்னாங்க. ஆனால் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா நான் திருப்பி ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே நான் கண்டிப்பாக முடிச்சு ஆகணும். அது ஹீலும் ஆனால் தான் நான் இங்கே வந்து திருப்பியும் போய் அது காமிக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்தது. என்னால் டேட்ஸும் தள்ளி போட முடியல ட்ராவல் பிளான். ஸோ அதனால வந்து முக்கியமான இந்த கோவில்கள்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனா டக்குன்னு முடிச்சுட்டு இதுக்கு வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி தான், ஏன்னா ஸ்டிச்சஸ் போடுவோம் அப்படின்னாங்க. எனக்கு அப்பயே எனக்கு டவுட்டாக இருந்தது எப்படி எதுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த பல்லு வந்து மில்க் டீத் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அதுக்கு எதுக்கு ஸ்டிச்சஸ் அப்படின்னா இல்லை யூஸ்வலாக அந்த கம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. பட் ஐயோ நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் விஸ்டம் டீத் ரிமூவல் பற்றி போட்டிருப்பாங்க, ரொம்ப பெயின்ஃபுல் அப்படி இப்படின்னு. பட் வந்து நிஜமாக ஒரு நரக வேதனை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு 1 week to 8 days வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெயின். நான் வந்து எப்பயுமே ரொம்ப சிவியர் எக்ஸ்ட்ரீம் பெயினாக இருந்தால் கூட ரொம்ப பிரேக் டவுன்லாம் ஆனதே கிடையாது. பட் இந்த வாட்டி வந்து பெயின் தாங்க முடியாமல் நான் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிட்டேன். ஐயோ என்னால் முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி. இதுக்கே வந்து பெயின் கில்லர் கொடுத்தே எனக்கு அந்த ஒரு நிலமை. பட் சம்ஹவ் ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு. இப்பயும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்தாங்க, இன்னும் ரொம்ப உள்ளே இருக்குது ஸ்டிச்சஸ், அதுவே விழுந்துரும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் இப்போ ஒரு ஃபியூ டேஸில் திருப்பி ட்ராவல் பண்ணுறேன்னா பேக் டு லண்டன். ஸோ அதனால் வந்து அந்த வலி கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் சக்ஸஸ்ஃபுல்லி நேத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செஷன் வந்து முடிஞ்சுது. ஆகஸ்ட் 17th வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த வாட்டி 21 days ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ரீஷெட்யூல் பண்ணதே கிடையாது. பட் இந்த ஒரு எமர்ஜென்சி அப்படின்றதுனால ரீஷெட்யூல் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஏதோ அந்த ஒரு இதை வந்து தாண்டி வந்தாச்சு. பட் ஸ்டில் நான் சொல்ல வேண்டியது வந்து பி வெரி மச் ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லுவேன். சப்போஸ் உங்களுக்கு விஸ்டம் டீத் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது, எஸ்பெஷலி எனக்கு என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப உள்ளே இருந்தது அப்படின்னாங்க. கீழே இருக்கிற இது வந்து ரொம்ப அந்த போனோட ரொம்ப ஒட்டி இருந்தது, மேலே வந்து கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. ஸோ அதனால் எனக்கு போத் வே ப்ராப்ளம், விடவும் முடியாது. ஏன்னா மேலே இருக்கிறது கொஞ்சம் வந்து வெளில வந்ததுனால க்ரோத் ஆகிறதுனால, இன்னொன்று வந்து உள்ளே வந்து நல்லா வந்து டீப்பாக அது வந்து ரூட்டாக இருக்கிறதுனால அதுவுமே எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது. பட் என்ன ஒரு இதுனா இந்த பக்கமும் எனக்கு ஆக்சுவலி பார்த்துட்டு மேபி நீங்கள் இன்னொரு 1 yearல இதுவும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக வெளில வருது அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து இப்போயே எடுத்துக்கிறதா எடுத்துக்கோங்கன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சான்ஸே இல்லை, நாட் மென்டலி ப்ரிப்பேர்டு, மேபி நான் நெக்ஸ்ட் இயர் வரும்போது வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து என்னால் ஹேண்டில் பண்ணுறதுக்கே என்னால் முடியல சீரியஸாக. டியூரிங் த ப்ரொசீஜருமே எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு வந்து இந்த லோக்கலாக அந்த மரத்து போகிறதுக்கு கொடுத்தாலுமே
இந்த கீழே இருக்கிற பல் வந்து வெரி டீப்லி ரூட்டட் அப்படின்றதுனால அவங்க எக்ஸ்ட்ரீம்லி புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி எனக்கு அது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் யாராவது இது கோ த்ரூ பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சார். பெட்டர் டு கெட் இட் ரிமூவ்டு. அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன்லாம் போகிற அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறதோட கொஞ்சம் க்ரோ ஆகிற மாதிரி இருக்குன்னு டாக்டர் சொன்னாலே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி நல்லா ஒரு ஹாஸ்பிட்டலாக போங்க, அது நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு சின்ன கிளினிக்கில் தான் பார்த்தேன். கிளினிக் நல்லா தான் இருந்தது, நோ கம்ப்ளைண்ட்ஸ். பட் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பெட்டர் கொஞ்சம் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி போயிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், எதுக்குமா, ஜஸ்ட் பல்லு தானே இது பண்ண போகிறாங்க அப்படின்னு. இல்லை நம்ம எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலே போயிட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் அங்கே போகும்போது செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கும்போது நான் இந்த பேக்ரவுண்ட்லாம் சொல்லலை, ஆல்ரெடி கிளினிக்கில் பார்த்தேன்னு. ஸோ அங்கே போகும்போது அவங்க பார்த்துட்டே சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து வெளில வந்திருக்கு, நல்லா க்ரோ ஆகிருக்கு, ஸோ கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணுன்னு. சரி, அப்புறம் அங்கே சரி ஓகே கொஞ்சம் அங்கேயே பண்ணிடலாம், ஏன்னா சர்ஜரி ஸ்டிச்சஸ்லாம் சொல்கிறாங்க, சரி அங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பண்ணும்போது தான் நானே ஃபீல் பண்ணேன், ஐ டுக் த ரைட் டெசிஷன் எப்படின்ட்டு. ஏன்னா கிளினிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து தான் டாக்டர் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க, சர்ஜன் கூட்டிகிட்டு வந்து தான் பண்ணுவோம் அப்படின்னாங்க. கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தால் இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜருக்கு பெட்டர் நான் நினைக்கிறேன். நார்மலாக மிச்ச பல்லு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, ரூட் கெனால் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லோக்கல் கிளினிக் போகிறது பெட்டர். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி போகிறீங்கன்னா பெட்டர், கொஞ்சம் நல்லா வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறது வந்து அட்வைசபிள் அப்படின்னு நான்